சேலம் மாவட்டம் நங்கவள்ளியிலிருந்து சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்கள் நடந்தே செல்கின்றனர். நங்கவள்ளியைச் சேர்ந்த ஜோதி ரூபன் குழுவைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் 6 பேர் மாலை அணிந்து 48 நாட்கள் விரதம் கடைபிடித்து வந்தனர். அப்பகுதியில் உள்ள லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலில் இருமுடி கட்டிக்கொண்டு கேரள மாநிலம் சபரிமலைக்கு நடைபயணம் தொடங்கினர். சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், மதுரை, தேனி மாவட்டங்கள் வழியாக குமுளி வழியாக 600 கிலோமீட்டர் தூரம் நடைபயணமாக சென்று ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்ய உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் முறையான நடைபயிற்சியை மேற்கொண்டு பாத யாத்திரையாக நடப்பதாகவும், அதிகாலை 3 மணிக்கு நடக்க தொடங்கி 10 மணி வரையிலும், பின்னர் மாலையில் வெயில் குறைந்ததும் நடைபயணத்தை மேற்கொண்டு 13 நாட்களில் சபரிமலை சென்று விடுவோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் RK பானு.